ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டடி வித் கீர்த்தி யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்கான ஃபார்முலாஸ் தான். எக்ஸாமில் கொஷின்ஸ் எப்படி ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் பரவாயில்ல, இந்த ஃபார்முலாஸ் தெரிஞ்சால் போதும், நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனி வட்டி, கூட்டு வட்டி, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட ஃபார்முலாஸ் எழுதியிருக்கேன். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் நம்ம ஃபார்முலா என்ன யூஸ் பண்ணலான்னா, PNR/100 யூஸ் பண்ணலாம். இதை வச்சு நம்ம தனி வட்டியை கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ நமக்கு தொகை அமௌண்ட் வேணும்னும் போது அதோட ஃபார்முலா A = P + SI. இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு தொகை கிடைச்சிரும். இப்போ நமக்கு கொஷனில் அமௌண்ட், அதாவது தொகை கொடுத்துட்டாங்க, பிரின்சிபல் கேட்குறாங்க அப்படின்னும் போது நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். A = P × 1 + NR/100. இதுதான் தனி வட்டியோட ஃபார்முலா. கூட்டு வட்டியோட ஃபார்முலாஸ் இங்கே எழுதியிருக்கேன். இதுக்கு நமக்கு இப்போ தொகை அமௌண்ட் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா இதோட ஃபார்முலா P × 1 + R/100 n. இதுவே நமக்கு கூட்டு வட்டி கேட்குறாங்க அப்படின்னா நமக்கு தொகையும் அசலும் கொடுத்துட்ருப்பாங்க. அதை ரெண்டுத்தையும் நம்ம சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டான கூட்டு வட்டி கிடைக்கும். கூட்டு வட்டிக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குது. CA = P × 1 + R/100 n-1. இந்த ஃபார்முலாவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தவரையும் நமக்கு ஆஃப் இயர்லி, குவார்ட்டர்லி, அதாவது அரையாண்டு கணக்கீடு, காலாண்டு கணக்கீடுன்னு ரெண்டு விதமாகவும் கேட்கலாம். அப்போது அரையாண்டு கணக்கீடு கேட்கும்போது நமக்கு அதுக்கான ஃபார்முலா தொகை A = P × 1 + R/200 நமக்கு குவார்ட்டர்லி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் காலாண்டு கேட்டாங்கன்னா தொகை A = P × 1 + R/400 இங்கே அரையாண்டுன்னும் போது நம்ம 200 2n போடணும், காலாண்டுன்னு கேட்கும்போது 400 4n போடணும். இதில் நெக்ஸ்ட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கும் ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்துட்டு இன்னொன்று கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னா நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கூட்டு வட்டி = சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டி × 1 + R/200. நமக்கு இதுலேயே R, அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், வட்டி விகிதம் கேட்குறாங்கன்னும் போது R = A2 - A1 /A1 × 100. கொடுத்துருக்க பெரிய தொகை மைனஸ் சிறிய தொகை சிறிய தொகை × 100. இதை பண்ணும்போது நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிரும். நெக்ஸ்ட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னா ஒரு வருஷம் கொடுத்துட்டு அதுக்கான வித்தியாசம்னு கேட்டாங்கன்னா எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. தேர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ் ஃபார் 1 இயர். ஸோ அதோட ஆன்சர் 0வாக தான் இருக்கும். இதுவே நமக்கு 2 இயர்ஸ்க்கு, அதாவது 2 ஆண்டுக்கு வித்தியாசம் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா டிஃப்ரென்ஸ் D = PR² / 100². இங்கே ஆரை மட்டும்தான் நம்ம ஸ்கொயர் பண்ணணும், பிரின்சிபலை கிடையாது. அதுவே 3 இயர்ஸ்ன்னு சொல்லி கொடுக்கும்போது அதே டிஃப்ரென்ஸ் = PR² / 100² × 3 + R/100. இதுதான் நம்மளோட தனி வட்டி கூட்டு வட்டிக்கான ஃபார்முலா. இந்த ஃபார்முலா ஷீட்டை நான் உங்களுக்கு கம்யூனிட்டி டேப்பில் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ இங்கே முடியுது. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.